வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய Q4 பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அடுத்து இந்தியாவுடைய டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி இருக்குது, இது நம்மளுக்கு நல்லதா ரிஸ்க்காக, இதை போய் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் இருக்கோம். நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள்கிட்டே கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டிலே வாங்கிக்கலாம். ஜீரோதோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் விசஸ் மியூச்சுவல் ஃபண்டோடைய growth அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் நிஃப்டி 50 சுமார் 14.5% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது கடந்த லாஸ்ட் 2 இயரில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக பார்க்கப்படுது. இதில் என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னா, அதே டைமில் கிட்டத்தட்ட 1.24 ட்ரில்லியன் ஈக்விட்டி இன்ஃப்ளோஸும் வந்திருக்கு. மார்ச் மந்தில் எஸ்ஐபியில் மட்டும் 32,800 கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல் டைம் ஹையாக பார்க்கப்படுது. நார்மலாக என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் ஆனால் மக்கள் எல்லாம் பயந்துட்டு அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. மக்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட் இறங்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எஸ்ஐபிலையும் அவங்களோட இன்ஃப்ளோ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 பெரிய ஏஎம்சி இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி. அவங்களோட ஏயுஎம் 11 லட்சம் கோடிகளுக்கும் மேலே இருக்குது. அவங்களோட ரெவன்யூவாக இந்த குவார்ட்டர்லியில் 19.5% இருக்குது. ப்ராஃபிட்டாக 30% இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கு, முன்ன காட்டிலும் 17% இருக்குது. HDFC ஏஎம்சியோடைய ஏயுஎம் 9.3 லட்சம் கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 17% இருக்குது. மார்ஜின் 80% இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு முன்ன கம்பேர் பண்ணும் பொழுது 20% குறைஞ்சிருக்கு. அடுத்து UTI ஏஎம்சி, அதோட ரெவன்யூ 25% குறைஞ்சிருக்கு. நெட் லாஸ் 67 கோடிகளாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் லாஸ் தான். டொமஸ்டிக் பிஸ்னஸ் இன்னும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்ம முன்ன பார்த்த அந்த காரணங்கள் அடிப்படையில் ஏன் இந்த மாதிரி ப்ராஃபிட் குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஏஎம்சிகளுக்கு 2 இன்கம் சோர்ஸ் இருக்குது. ஃபீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கும், அதே போல் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃபீ பிஸ்னஸில் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த இன்கம் அவங்களுக்கு ஸ்டேபிளாக கிடச்சிட்டே இருக்கும். ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனியை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே தான் ப்ராப்ளம். மார்க்கெட் டவுனு அல்லது அப்பு மாறுச்சு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஏற்றம் இறக்கம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இண்டஸ்ட்ரியோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, டோட்டல் ஏயுஎம்மில் 82 ட்ரில்லியன்லேருந்து 74 ட்ரில்லியனாக குறைஞ்சிருக்கு. காரணம் மார்க்கெட் கரெக்ஷன் தான். அப்புறம் கோஆப்ரேட் வித்ட்ரால் டாக்ஸ் டைமில் நடக்கும். அதனாலையும் குளோபல் டென்ஷன் வார் இந்த பதட்டங்கள்னாலையும் இந்த டோட்டல் ஏஎம்ஓடைய நிலைமை 82 ட்ரில்லியன்லேருந்து 74 ட்ரில்லியனாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இதுவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸாக நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் ஆனாலும் எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் பை த டிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா விலை இறங்கினதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க முதலீடுகளும் தொடங்கியிருக்காங்க. 97% எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் கடந்த 5 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட்டை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கீ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் ஃபண்ட் ஃபியூச்சர் என்ன ஆகும், ரீட்டைல் கஸ்டமரோட எந்த டிசிப்ளின் நீண்ட காலம் தொடருமா அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கொஸ்டினாகவும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இதோடைய ரியாலிட்டி செக் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியணும், லோன் எடுக்க முடியணும், ஸ்டேபிளாக ஸ்பெண்ட் பண்ணுறத மெயின்டைன் பண்ணணும். இதுதான் காம்பவுண்டிங் ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கணும். இதுக்கு மாறாக இப்போ நடந்துட்டுருக்கு. இந்தியாவில் யூபிஐ நல்லா பூம் ஆயிருக்கு. இந்தியா டிஜிட்டலில் இது ஒரு நல்ல சக்ஸஸாக இருக்குது. யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 1600 கோடிகள் பர் மந்த்தாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதே போல் அந்த டிஜிட்டலாக புதுசாக வர புது விஷயங்களுக்கும் சில வித்தியாசங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்கும், லோனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். இதே டிஜிட்டலாக வரக்கூடிய சில மெத்தட்ஸில் யூபிஐ வேலெட்டாக இங்கே வருது, ஈஸியாக பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் கிரெடிட் சப்போர்ட் குறைவாக இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, பேங்க் யூசர்ஸ்
ஸ்டேபிளாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேலட் யூசர்ஸ் வந்து அதிக இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் வந்து பண்ணுறாங்க, அதிக வாலிடிட்டி இருக்குது. ஏன் இது நடக்குதுன்னா யூபிஐ வந்து தொய்வில்லாமல் இருக்குது, அதனால் கேஷ் ஃபீலே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, சேவ் பண்ணுங்கிற அந்த தாட்டே அவங்களுக்கு குறைஞ்சிரும். யாருக்கு இதோட இம்பாக்ட் வந்து அதிகம் அப்படின்னா புவர் பீப்புளுக்கு மட்டும்தான். அவங்க இந்த மாதிரி ஆப்ஷனால் சேவிங்ஸ் இல்லாமல் அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. கொஞ்சம் வசதி இருக்கவங்க இதை மேனேஜ் பண்ண முடியும். இதனால தான் இந்த ரியாலிட்டி செக்கில் டிஜிட்டல் இன்க்ளூஷன் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக வந்து பார்க்கப்படாமல் இருக்குது. ஸோ இது ஒரு டூல் மட்டும்தான், இதுக்கு ஃபுல் சொல்யூஷன் கிடைக்காம வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சரி பண்ண நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக்கணும். அதனால் ஸ்ட்ராங் டிஜிட்டல் லெண்டிங் ரூல்ஸையும் புரிஞ்சுக்கணும். ஸோ யூபிஐ வந்து சக்ஸஸ் தான், ஆனால் ஆக்சிஸ் எம்பவர்மெண்ட்டு பேமெண்ட் மட்டும் இருந்தால் போதாது, ஃபுல் ஃபினான்ஷியல் சிஸ்டமும் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ரூலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதன்படி உங்களுடைய ஃபண்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 அப்டேட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.